நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறையவா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. குறைஞ்சது நான் முதல் கூட்டம் அப்படின்றப்ப 2012 வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ வந்து எனக்கு 2012 5 வயது. அப்பதான் வந்து முறையா கட்சிக்கு வந்து எங்க அப்பா கூட, அப்போ ஒன்றும் தெரியாது, ரொம்ப சிறு பிள்ளை. மேடையில பேச ஆரம்பிச்சது வந்து 2017 மே 18 கூட்டத்துல இருந்து மேடையில பேச ஆரம்பிச்சோம். ஆமா, அப்பையில இருந்து தான் பேச ஆரம்பிச்சது. அப்பையில இருந்து கட்சியில பயணிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து மழலையர் பாசறை அப்படின்ற ஒரு பாசறையில இருந்தோம். இப்ப மாணவர் பாசறைக்கு நகர்ந்திருக்கோம். அது காலம் முடிவு செய்யும். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர்கிட்ட போனாலே வந்து நமக்கு வந்து ஒரு நேர்மறை எண்ணம் வரும். நேர்த்தியா வேலை செய்யுங்க. அப்புறம் வந்து நான் இப்ப மேடையில ஏறி பேசுறேன் அப்படின்னா, அந்த பேச்சில் உள்ள குறைகளை திருத்துறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கணும், எந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம வந்து வைக்கணும் அப்படின்றதுல இருந்து ஒருத்தரையும் பக்குவப்படுத்தி அணுகிற அந்த நேர்மறை எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவர் கூட நாங்க எல்லாம் பயணிக்கிறோம் இவ்வளவு ஆண்டுகளா. சின்ன வயசுல அந்த மாதிரி பார்த்தது ரொம்ப முக்கியமான அண்ணன் பார்த்துட்டு இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காரா? சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து 2019 நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவு இருக்கும். ஆமா, திருமுருக பெருவிழா ஒரு பொதுக்கூட்டம் கோவையில நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல பேசி முடிச்சோன்னே நான் போய் பெரியப்பா மடியில தான் உட்கார்றேன். அப்ப சிறப்பா பேசுனடா மகனே அப்படின்னு வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேடையில வந்து நான் பேசுறப்ப ஒரு திருக்குறள் தவறா உச்சரிச்சிட்டேன். அந்த தவறை வந்து திருத்தி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு அவரை மாதிரி ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்துறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோட பிள்ளைகள் வந்து மேடை ஏறி பேசணும் அப்படின்றத வந்து ரொம்ப அலாதியான இன்பத்தோட பார்ப்பாரு. நீங்க மேடையில ஏறி பேசும்போது உங்க காலேஜ் படிச்சீங்க? ஆமா, இப்ப 2ஆம் ஆண்டு. ஸ்கூல் படிச்சிட்டு காலேஜ் படிச்சிட்டு ஸ்கூல் பசங்க கேட்க மாட்டாங்களா? இல்ல, அது எனக்கு எந்த விதத்துலயும் தடையா இல்லை. ஏன்னா நான் வந்து என்னோட கல்வி பாதையும் அரசியல் பாதையும் நான் வந்து ஒன்னா முடிச்சுக்கல. எனக்கு வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் ஒரு மாணவன், வெளியில வந்தா நான் சீமானினுடைய பிள்ளை. நான் அதை அப்படிதான் பார்த்தேன். இல்ல, பள்ளிக்கூடத்துல தெரியும் தெரியும் அதெல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் வந்து நிக்கிறோம். தமிழ்ல பேசினாலே பெரிய ஒரு தமிழ். ஆமா, அதெல்லாத்தையும் இருக்கு. அதெல்லாத்தையும் கடந்துதான் இங்க வந்து நிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரே ஒரு மனிதருக்காக, அந்த ஒற்றை மனிதருக்காக எங்களுக்குள்ள அரசியல் எல்லாம் சொல்லி கொடுத்து, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் அரசியல்னா என்னன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு மனிதருக்காக கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதனால அந்த கவதூறு கேலி கிண்டல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து திராவிட பெரியார் கழகம் அந்த மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க. வேற என்ன தெரியும் திராவிடத்துக்கு அப்படின்னு தான் ஒரே ஒரு கேள்வி. அது எதுக்காகனா, நாங்க வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சோம். சமத்துவ பாட்டன் பாரதி, சந்தர்ப்பவாதி ஈவேரா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கம் வச்சோம். அப்படின்றப்ப அதுல நிறைய கருத்தியல் ரீதியான கேள்விகளையும் விமர்சனங்களையும் நாங்க வச்சோம். இன்னும் சொல்லணும்னா தகுந்த ஆதாரங்களோட நாங்க வச்சோம். அப்ப அந்த ஆதாரங்களுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லி இல்ல, பெரியார் வந்து அப்படியாப்பட்ட நபர் கிடையாதுன்னு சொல்றவங்க நல்ல அரசியல் கட்சியா, நல்ல தத்துவவாதிகளா? இல்லை. ஒரு தனிப்பட்ட அரசியல் தலைவரை ரொம்ப விமர்சன பார்வைக்கு வந்து உட்படுத்தலாம். ஆனா அது கொச்சையாவும் கேவலமாவும் அவதூறாவும் சொல்றவங்களை வந்து நான் இப்பவும் சொல்றேன், அவங்களை நான் மனித பிறவிகளாவே வந்து நான் எடுத்துக்கல. ஏன்னா இன்னும் வந்து நம்ம வந்து பெரியார் பேசின சில வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்மளால மேடையிலேயே பேச முடியாது. அவர் அப்படி பேசியிருக்கிறார். ஆனா நம்ம அதை பேசுறோம் அப்படின்னா கிடையாது. ஆனா பெரியாரினுடைய முரண்பாடுகள் நம்ம வைக்கிறோம். அவர் தமிழ் அரசியல், தமிழர் நிலம் அப்படின்னு வர்றப்ப எப்படி எதிராக நின்றுக்கிறாரு, இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை தான் நாம வந்து முரண்படுறமே ஒழிய ஒரு தனிப்பட்ட நபரை வந்து நம்ம முரண்படல. ஆனா அவங்க இவ்வளவு கொச்சையா பேச வேண்டிய, இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடுச்சா திராவிட சிந்தனை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. திராவிடம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது, குப்பை தான். ஆனா அது இவ்வளவு தரம் தாழ்ந்து கேடுகட்டத்தனமா இருக்குதுன்றது வந்து அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வழிநடத்தக்கூடியவர் வந்து இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்றப்ப அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். பெரியாரை எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்க்குது. அதாவது என்ன, பாரதிய வந்து பிஜேபி போட்டும், ஏன்னா அவர் பார்ப்பனங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் பாரதிய போட்டும். அது எப்படி சொல்றதுன்னா, பாஜக வந்து எல்லாத்தையும் போட்டுரும். அம்பேத்கரை போட்டுருமா அப்படின்னா போட்டுரும். ஆனா அம்பேத்கர் வந்து நேர் எதிரான சித்தாந்தத்துல வந்து நின்னாரு. இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக நின்னாரு. அப்ப பிஜேபி போற்றக்கூடிய அதுக்கும் நாங்க சொல்வதற்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு. அதனால எங்களை வந்து அந்த போர்வைக்குள்ள வந்து நகர்த்த முடியாது. ஏன்னா நாங்க தான் பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் நாங்க ஏன் நிரூபிக்கணும் நாங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் இல்ல, நாங்க வந்து பிஜேபியோட பி டீம் இல்ல, நாங்க ஏன் நிரூபிக்கணும்? எங்களுக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. நாங்க அப்படியே பிஜேபியோட கைக்குள்ளியா இருந்திருந்தா 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நாங்க களத்தில் நின்றுக்க முடியாது இல்லையா? ஆர்எஸ்எஸ் மேடை அப்படின்றப்ப அந்த மேடையில பேசின ஒரு நபருக்கு விசிகா மேடையில வந்து ஒரு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா?
அது வந்து ஆர்எஸ்எஸ் மேடையா நாங்க கருதல. அங்க போய் பாரதியத்தான் நாங்க பேச போனோம். அதையும் தான் அவர் வெளிப்படையா பெரியப்பா சொல்லிட்டாரு. நீங்க திராவிட இயக்கம் சார்பா வந்து பெரியார பேச சொன்னா கூட நான் வந்து பேசுவேன். ஏன்னா எனக்கு பாரதியை தான் பேசணும். மன்னிக்கணும். திராவிட இயக்கம் சார்பா பாரதியை பேச சொன்னா கூட நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பாரதியை தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. அதனால ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறிட்டு அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஏதாச்சும் வலுவான கருத்துக்களை பேசினாரா, இல்ல பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னாரா, இல்ல நான் தான் ஆர்எஸ்எஸ் நேரான வாரிசுன்னு சொன்னாரா? கிடையாது. அங்க போய் பாரதியை பேசினாரு. அவ்வளவுதானே. ஆனா சீமானே சொல்றாரு, நீங்க வந்து எப்பவுமே பெரியார் ஒழிக்கங்காதீங்க, அது உங்க வேலை கிடையாது, ஆமா. பாரதி வாழ்கங்கிறாங்க. ம். ஆனா சீமான் தம்பி தங்கைகள் வந்து ம். பாரதி வாழ்க அப்படிங்கறதோட பெரியார் ஒழிக்கங்கிறதுல ரொம்ப பெரிய இல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதரை ஒழிச்சு நம்ம எந்த பயனும் இல்லை. ஆனா அவருடைய கருத்தியலும் சித்தாந்தமும் எவ்வளவு எதிரா இருக்கு அப்படின்றத நான் சொல்லித்தானே ஆகணும். இப்ப வந்து தமிழ் தேசியம் வேண்டும், திராவிடம் வேண்டாம்ன்றதையும் நான் சொன்னாதானே தமிழ் தேசியம் ஏன் வேண்டும்ன்றதை நான் வைக்க முடியும், பதிவு செய்ய முடியும். அதனால பெரியாரை பத்தி ஒரு முரண்பாடான கருத்துக்களை நாங்க வைக்கிறோம் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி எங்கள் முன்னவர்களை வந்து நாங்க அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் உண்மையை வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, எங்க பெரியப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ரெட்டமலை சீனிவாசன்னா யாருன்னு தெரியும், அயோத்திதாச பண்டிதர்னா எனக்கு யாருன்னு தெரியும், கியாபி விஸ்வநாதம்னா யாருன்னு எனக்கு தெரியும், ஈகி சங்கர்லிங்கனார் யாருன்னு எனக்கு சீமான் பெரியப்பா பேசிதான் தெரியும். அப்படி தமிழர் நில தலைவர்களை அவர் தான் அடையாளப்படுத்துறாரு. அதனால வந்து அதை போற போக்குல ஒரு விமர்சனமா வச்சுட்டு போலாமே ஒழிய அது உண்மை கிடையாது. இப்போ வந்து மாணவர் பசங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இசிடி எலெக்ஷன்ல வாய்ப்புலாம் தராங்க. இப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு வரலன்னு ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லையே, அப்படிலாம் கிடையாது. இப்ப 25 வயது பூர்த்தி அடைஞ்ச உடனே வந்து ஏறக்குறைய 4 பேர் எங்க மாணவர் பாசறை சார்பாக களத்துல வந்து இப்ப நிக்கிறாங்க. 25 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க. அப்படி தகுதி வாய்ந்த அவங்க எல்லாம் களத்துல நின்று, இன்னும் சொல்ல போனா அதுல வழக்கு வாங்கின வேட்பாளர்கள் கூட இருக்காங்க. பேரை சொல்லணும்னா எங்க அண்ணன் பேரறிவாளன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில இருந்து வேட்பாளரா நிக்கிறாரு. அவர் வந்து வழக்கு வாங்கினார். ஒரு போராட்ட காலத்துக்கு போய் வழக்கு வாங்கியிருக்கிறாரு, சிறைப்பட்டு இருக்கிறாரு. அப்ப களம்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும் இல்லையா, மாணவர்களுக்கும் தெரியல. இவங்க பேசுவாங்க மாணவர் அரசியல்னு, ஆனா 42 வயசு ஆளுதான் மாணவரணியே வழி நடத்துவாரு. ஆனா எங்களுதுல அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சமா எங்களுக்கு வந்து 26 வயதுக்கு உட்பட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து நிக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த அதிருப்திலாம் இல்லை. யாருக்கு நாங்க வேலை செய்யணும்னாலும் பெரியப்பா சொல்லிட்டாருன்னா நாங்க வேலை செய்ய தான் போறோம். இன்னும் சொல்லணும்னா மாணவர்களுக்கு ஒரு அரசியல் களத்துல இது போன்ற வாய்ப்புகளை வேற எந்த கட்சியும் கொடுக்கல. இப்ப புதுசா வந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே கட்சி வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பங்களிப்பை வந்து அரசியல் களத்துல கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நாங்க நாம் தமிழர் கட்சி பின்னாடி நிக்காம வேற எந்த கட்சி பின்னாடி நிக்கிறது? நன்றி.